அது பரவாயில்லைங்க. No, you decide first. நீங்க போக முடியும்னு. Now I am just challenging you. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன். You need not go back to that life. அந்த பழைய வாழ்க்கைக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. You need not live in the flesh. இனிமேலும் நீங்க மாம்சத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. Every area of your life, உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் you can live in the spirit. நீங்க ஆவியிலேயே வாழ முடியும். You believe it's possible? அது சாத்தியம் நம்புறீங்களா? It is possible. அது சாத்தியம். How many of you remember Elisha? எத்தனை பேருக்கு எலிசாவை தெரியும்? Elijah called him. எலியா அவரை கூப்பிட்டாரு. How did he call him for the ministry? ஊழியத்துக்கு எப்படிங்க கூப்பிட்டாரு? You remember that? உங்களுக்கு அது தெரியுமா அந்த பகுதி? How did he call him for the ministry? எப்படி எலிசாவை எலியா ஊழியத்துக்கு அழைத்தார்? He was plowing the 12th அவன் அந்த 12வது கலப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தான். oxen. அந்த கலப்பைய Elijah threw the mantle over him. எலியா அந்த சால்வையை தூக்கி எலிசா மேல போட்டார். You know what he did? என்ன தெரியுமா செஞ்சாரு? Immediately he ran. உடனடியா ஓடினாரு. And the bull and the ox that he was using, அவன் பயன்படுத்திட்டு இருந்த அந்த காளையை பிடிச்சு he cut it. அத வெட்டிட்டான். And made a biryani. அதுல பிரியாணி போட்டாரு. The ox that he was using, அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த கலப்பையும் வெட்டிட்டாரு. cut it. அதையும் வெட்டி made a bada khana. அது நல்ல பிரியாணி விருந்து, பெரிய விருந்து வீட்ல. You know what was the firewood? என்ன தெரியுமா? விறகு. Guess what it is? எதுங்க? எது விறகு? What was the firewood? எது விறகு? The plow that கலப்பை யூஸ் பண்ண பாருங்க, அந்த கலப்பை. He broke it. அத உடைச்சு and he put it as a thing. அத விறகா பயன்படுத்தி பிரியாணி. You know what? ஏன் தெரியுமா? No more bull and no more oxen. இனிமேல் எருது கிடையாது. No more instrument. இனிமேல் கலப்பை கிடையாது. I ate it, I burnt it. நான் சாப்பிட்டேன், அதை எரிச்சு போட்டேன். I have decided to follow Elijah. எலியாவை பின்பற்ற தீர்மானித்து விட்டேன். Nothing kept there. எதையுமே பத்திரமா வீட்ல வச்சுக்கல, பின்னால யூஸ் ஆகனால வைக்கல. In the Old Testament if you read, பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, I don't know how many of you have read it. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. Israelites will often put an idol. எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விக்கிரகத்தை வச்சிருவாங்க. They will say Jehovah is my God, Jehovah is my God, Jehovah is my God. யெகோவா தேவன் சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம். They will sing song Jehovah, 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 Jehovah. யெகோவான்னு பாட்டு வேற நல்லா பாடுவாங்க. And suddenly when they saw the other heathens, திடீர்னு மத்த புறஜாதி மக்களை கொஞ்சம் பாப்பாங்க, carrying the idol, அவங்க விக்கிரகங்களை தூக்கிட்டு ஆடுறத பார்த்தா, then they will be tempted. இவங்களுக்கு ஒரு சோதனை வந்து, why not I to have it? நமக்கு ஒரு விக்கிரகம் இருந்தா என்னதான். Again they will put an idol. உடனே ஒரு விக்கிரகத்தை வச்சிருவாங்க. You know what God said? ஆண்டவர் என்ன சொன்னாரு? Destroy the idols. விக்கிரகங்களை அழிச்சிரு. He didn't stop it. அதோட நிறுத்தல. You know where they will put the idol? எங்க தெரியுமா விக்கிரகத்தை வச்சிருப்பாங்க? In the garden. தோட்டத்துல, அந்த தோப்புல. Then he said, அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, destroy the garden also. அந்த தோப்பு, விக்கிரக தோப்பு, அந்த பெரிய தோட்டங்கள் அதை அழிச்சிரு. Cut it. அந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிரு. Then அப்புறம் they will put the idols where there are high places. அந்த மாதிரி மலை மாதிரி மேல உயர்ந்த மேடு மாதிரி இருக்கிற இடத்துல விக்கிரகத்தை வைப்பாங்க. God said high places also break it. அந்த மேடு இருக்கிற அந்த மேட்டை கூட உடைச்சு தள்ளு. You know why he said that? ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு? He didn't focus only on the idol. விக்கிரகத்தின் மேல மட்டும் ஆண்டவர் கண்ணை வைக்கல. When the idol is removed, அந்த விக்கிரகம் போன பிறகு, if there is a garden, அந்த தோட்டம் மறுபடியும் இருந்துச்சுன்னா, again you will be tempted. இன்னொரு சோதனை வரும், மறுபடியும் தோட்டத்துல கொண்டு வந்து வைப்ப விக்கிரகத்தை. Destroy it completely. அதனால முழுசு தோட்டத்தையே வெட்டி போட்டுரு. When you have that attitude, அந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்துருச்சுனா, you will never ever go back to your old life. உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு போக மாட்டீங்க. You will totally be for Jesus. நீங்க முழுசு இயேசுவுக்காக வெறியாயிருவீங்க. Do you think it's possible? அது சாத்தியம் நம்புறீங்களா? Then அப்புறம், அண்ணா how can I not go back? How to know that I will not fall back? அண்ணா எப்படி நான் திரும்பவே போக மாட்டேன்ற அளவுக்கு நான் மாறிட்டேன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? One more thing, maybe I will tell you one more or I don't, one more. இன்னொரு விஷயம் சொல்றேன். You must start testifying. நீங்க உடனே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடணும். When you go back, நீங்க திரும்ப போன உடனே, I was a sinner, நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், I met Jesus, இயேசுவை சந்தித்தேன், I went to பூண்டிக்கு போனேன், I made a decision, தீர்மானம் எடுத்துட்டேன், now no more, இனிமேல் கிடையாது என் வாழ்க்கை. அப்படி மாறு. send SMS அனுப்புங்க, call them and tell them, எல்லாருக்கும் மக்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, boldly tell them, தைரியமா சொல்லுங்க, God changed me in that பூண்டில கர்த்தர் என்ன முழுசு மாற்றிட்டார். Now I am not a quarrelsome lady. இப்ப சண்டை போடுற ஆள் கிடையாது
நடத்தின Now I am not a complaining woman. இப்ப நான் முறுமுறுக்கிற ஆள் இல்ல. Now I am not a melancholy woman. இப்ப நான் சோகமயமான ஆள் கிடையாது. Now I am not a use and throw anymore. இனிமேல் என்ன மக்கள் பயன்படுத்தி தூக்கி வீசுற ஆள் கிடையாது. I changed. நான் மாறிவிட்டேன். You come and see my Jesus. நீங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. When you take that offensive stand, அந்த மாதிரி ஒரு தாக்குதல் ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா two things will happen. ரெண்டு காரியம் நடக்கும். Number one, முதலாவது, the people who made you to sin உங்களை பாவம் செய்ய வச்ச ஆளு will change. அந்த ஆளு மாறுவான். Or இல்லைனா they will run. அவங்க உங்களை விட்டு ஓடிடுவாங்க. Two things are a blessing. ரெண்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். Either you changed him, ஒண்ணு அவங்கள மாத்துவீங்க, or you chased him. இல்லைனா அவங்கள துரத்திடுவீங்க. It's very easy. How many of you think it's possible? எத்தனை பேர் நம்புறீங்க இது சாத்தியம்னு? So start testifying. ஆகவே தொடர்ந்து நீங்க சாட்சி சொல்லுங்க. Like the Samaritan lady. அந்த சமாரிய பெண்ணை போல சொல்லணும் நீங்க. How many of you remember that woman? எத்தனை பேருக்கு சமாரிய பெண்ணு தெரியும்? How many husbands she had? எத்தனை பெண்கள் எத்தனை புருஷர் இருந்தாங்க அவருக்கு? Already how many? எத்தனை முதல்லயே? 5 husbands. ஏற்கனவே 5 புருஷர்கள். And she was living with another man. இப்பொழுது இன்னொரு மனுஷனோட வாழ்ந்துட்டு இருந்தா. But she didn't marry him. ஆனா அவனையும் கல்யாணம் பண்ணல. Was she a very holy woman? அவ பரிசுத்தமான பெண்ணா? சொல்லுங்க ஐயா. Was a holy woman? சொல்லுங்க, பரிசுத்த பெண்ணா? இல்ல. இல்ல. She met Jesus. இயேசுவை சந்தித்தா. That's a miracle. அது ஒரு அற்புதம். Jesus prophesied. அப்படி இயேசு தீர்க்கதரிசனம் சொன்னார். She kept the pot. அப்படியே கொடத்தாங்க வச்சா. Ran to the village. கிராமத்துக்கு ஓடினா. And she said, somebody I met him. நான் ஒருவரை சந்தித்தேன். He told me everything I did. நான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டாரு. Come and see. வந்து பாருங்களேன். If he is Messiah or not. அவர் மேசியாவா இல்லையா கொஞ்சம் வந்து பாருங்களேன். I'm not very sure. You come and see. எனக்கு தெரியல, நீங்க வந்து தான் பாருங்களேன். That 5 case. அந்த 5 பேர் இருந்த ஆளு. That 6 husbands case. 6 புருஷனோட வாழ்ந்த பெண்ணு. Changed the whole village. முழு கிராமத்தையே மாத்திட்டா. Whole village. முழு கிராமம் மாறிடுச்சு. By her testimony. அவருடைய சாட்சியினால. How not to fall into the old life. பழைய பாவ வாழ்க்கைக்குள்ள போகாமல் வாழுவது எப்படி? That fleshly life. அந்த மாம்ச வாழ்க்கைக்குள்ள. Number 1. முதலாவது, thankful heart. நன்றி உணர்வு. அதாவது he forgave me much. அவர் எனக்கு அதிகமா அன்பு மன்னிச்சிட்டாரு. I love him much. நான் அவரிடத்துல அதிகமாய் அன்பு கூறுவேன். Yes. Okay. Because if I owe Alex for 100 rupees. நான் 100 ரூபாய் அலெக்ஸ் கொடுக்கணும்னா. He says, Anna, I forgive you, don't give me. அண்ணா 100 ரூபாய் நீங்க தர வேண்டாம் வெச்சுங்கன்னு சொல்லிட்டா. I won't take it very serious. அத ரொம்ப பெருசா எடுக்க மாட்டேன். If I have to give him 1 lakh. 1 லட்சம் ரூபாய் நான் கொடுக்கணும். And he says, no, Anna. அண்ணா வேண்டாம் அண்ணா பரவாயில்லை. My heart will bubble. என் இருதயம் அப்படியே பொங்கும். 1 lakh he gave me. 1 லட்சத்தை வேண்டான்றாரு. That attitude will show அந்த நன்றி உணர்வு தான் that you love him more. அவரை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு காட்டும். Very good. Number 1. Number 2. இரண்டாவது, aggressive. இயேசுவுக்கென்று தீவிரவாதியாய் மாறுவது. You will not play a soft role. ஏதோ அப்படியே மென்மையான ரோலா இருக்க மாட்டீங்க. The way you run behind others, மற்றவங்க பின்னால் நீங்க ஓடுன எப்படி ஓடுனீங்களோ now you will run for Jesus. அதே விட வேகமா இயேசுக்கு பின்னால் ஓடுவீங்க. Being very aggressive. ரொம்ப தீவிரமாயிருவீங்க. Number 3. மூன்றாவது, hatred for sin பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு and abomination. அந்த தீமை பாவத்து மேல ஒரு வெறுப்பு, அருவருப்பு. When I think of those things, அந்த நாளை நினைச்சா I feel so ashamed. எனக்கு வெக்கமா இருக்கிறத நினைக்கவே பிடிக்கல எனக்கு. Plus அடுத்தது hatred for that. அது குறிச்ச வெறுப்பு. Not only when you do it, நீங்க செய்யும்போது when மட்டும் you இல்ல, see others doing the same thing, மத்தவங்க அதை செய்யறத பாக்கும்போது you get angry. ஐயோ உங்களுக்கு அப்படி ஒரு கோபமே வரும் உள்ள. Holy anger. Then பரிசுத்த கோபம். no compromise. ஒத்து போகிறது இல்ல, பாவத்தோடு ஒத்து போவதில்லை. That means அப்படினா not fully neither bow down தலை குனிறது, nor fall prostrate, அந்த கீழ தலை மோகம் விழுறது இல்ல, not even namaskar, வணக்கம் கூட சொல்றது இல்ல, and not even standing up. எழுந்து நிக்கிறது கிடையாது. Total முழுசு ஒத்து போகவே மாட்டேன். Then அடுத்தது
And another thing I said, utterly destroying. அல்லது முழுசு அழிப்பது. No trace you keep it. ஒரு அடையாளம் கூட தெரியாம முழுசு அழிச்சு போட்டுறது. If cell phone is your problem. பிரச்சனை செல்போன் தான் பிரச்சனைனா. Or 6 months ago, don't touch the cell phone. 6 மாதம் செல்போனை யூஸ் பண்ணாதீங்க. Anna, அண்ணா, if somebody dies, what will happen? அண்ணா யாரா செத்தா என்னென்ன பண்றது? It will come in the newspaper. அது நியூஸ் பேப்பர்ல வரும், அப்புறம் பார்த்து தெரிஞ்சுங்க. Without cell phone, Anna. அண்ணா செல்போன் இல்லாம எப்படி என்ன வாழ்றது? See, our grandparents never had cell phone in those days. நம்ம தாத்தா மாதிரில செல்போன் வச்சுட்டா வாழ்ந்தாங்க. Anna, devil, Anna. அண்ணா பிசாஸ் அண்ணா. Do you know devil has no power unless you say come on? நீங்க வான்னு சொல்லாம பிசாசுக்கு உங்க மேல அதிகாரமே இல்லை, உங்களுக்கு தெரியுமா? Do you know that? அது உங்களுக்கு தெரியுமில்ல? Devil is a very nice man. ஐயா அவன் பாவம் நல்லவங்க பிசாசு. I get upset when all of you attack the devil. He is a very nice man. அவனை போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, பிசாசு பிசாசு. அவனும் பாவம், அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. I like him. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். In one thing I like him. ஒரு விஷயத்துல அவனுக்கு பிடிக்கும். He will say, if you want me, I will come, pa. If you say no, I will go, pa. அவன் சொல்லுவான், நீ வேணும்னு சொல்லு, கதவை திறந்து வை, வர்ற. நீ வேண்டானா நான் போயிடுறேன் அப்படின்னு அவன் நல்லவன் தான். If you give me a bed, pa, I will come and நீ sleep. வீடு கதவை திறந்து ஒரு பெட் படுக்க போட்டு வச்சா நான் வந்து தூங்குறேன். If you don't give me bed, pa, I will sleep out. நீ வந்து படுக்க போடலைன்னா நான் வெளியே போயிடுவேன். வெளியே If you put your chair, I will come and sit. நீ நாக்காளி போட்டேன்னா வந்து உள்ள உட்கார்ந்துக்கிறேன். If you don't put your chair, I will not come. நீ சேர் போடலைன்னா நான் உள்ள வர You மாட்டேன். tell me he's a gentleman or அவன் not. நல்ல ஜென்டில்மேன் தானே அவன். சொல்லுங்க. Because the Bible says, என்ன பைபிள் சொல்லுது? give not place to the devil. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். What's the meaning? அப்படின்னு என்னங்க அர்த்தம்? If you don't give, நீங்க இடம் கொடுக்கலைன்னா he won't take. அவன் உள்ள வந்து இடம் பிடிக்க முடியாது. You know what's our tendency? நம்முடைய என்ன மனப்பான்மை எப்படி தெரியுங்களா? I am not the reason, Anna. அண்ணா நான் காரணமே இல்லைன்னா அதுக்கு My எதுக்கு? grandpa curse came, Anna. தாத்தா சாபம் வந்து ஆட்டி படை. I am a good. நான் நல்லவன். I never do it, Anna. எல்லாம் அப்படி செய்யற ஆளா? The devil made me do it, Anna. பிசாசு தான் என்ன செய்ய வச்சிட்டான்னா. If you decide, இன்னைக்கு நீங்க தீர்மானம் எல்லாரும் பண்ணிட்டா. சொல்லுங்க, it's in my hand. எல்லாம் சொல்லுங்க, அது என் கையில தான் இருக்குது. Like Daniel. தானியேல் மாதிரி. I purposed in my heart. நான் என் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிட்டேன். I will not defile myself. நான் என்னை கரைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். When you do that, அப்படி நீங்க தீர்மானம் பண்ணிட்டா, then I will tell you how the Holy Ghost will help you. அப்போ ஆவியானவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்வார்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். Then you will know how to resist the devil. அப்புறம் நீங்க பிசாசை எப்படி எதிர்த்து நிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். Even to say, devil, get out. பிசாசே வெளியே போன்னு சொல்றது கூட, He already came in. அவன் ஏற்கனவே உள்ள வந்ததுனால தானே. Go! Go devil. Go! Go. அவன் சொல்லுவான், நேத்து நீ வா வான்னு. Yesterday you asked me come. That's why I came. இன்னைக்கு எல்லாரும் when everybody is there say, you say go go. இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லும்போது கூட்டத்தோட சேர்ந்து போன்றியா? After 25 days you will say come. 25 நாள் கழிச்சு மறுபடியும் வானுவியா? சும்மா I just wanted to think about it. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்களே You are a child of God. நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை. God is living in you. தேவன் உங்களுக்குள்ள வாழ்றாரு. Holy Spirit is upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரு. If one devil comes to attack, ஒரு பிசாசு உங்களை தாக்க வந்தா minimum 3 angels protect you. குறைஞ்சபட்சம் 3 தேவதூதர்கள் உங்களை பாதுகாக்கறாங்க. God's word is powerful. தேவனுடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை. It's in your hand. அது உங்க கையில இருக்குது. It's like a nuclear weapon, atom bomb. இது ஒரு அணுகுண்டு மாதிரி இருக்குது உங்க கையில. One word if you throw, ஒரு வார்த்தை எடுத்து வீசினா all the devil will blast. எல்லாம் அப்படியே குண்டு வெடிச்சு சதறி போயிரும் எல்லா பிசாசு. So much is there. அவ்வளவு வல்லமை உங்க கையில இருக்கு. I don't know. எனக்கு தெரியலன்னா, Without my knowledge, I என்ன did it. அறியாமையே நடந்து போயிடுச்சுன்னா. We are very, very easy people. It's not me. Something else does it. அதுக்கு நான் நல்லா பொறுப்பு இல்லை. என்ன நடந்தாலும் அதுக்கு சாபம், இல்லைன்னா பிசாசு. யாரோ நான் இல்லை. ஒன்னு curse, அவனு சாபம். இல்லைன்னா the dead ஆனார great grandpa. அவ தாத்தா ஒருத்தர் செத்தாரு. அவர் தான். அப்படி இல்லை, not demon. இல்லைன்னா பிசாசு தான் காரணம். Demon இல்லை,
பிசாசு இல்லைனா that fellow, அந்த ஆள் தானா அப்படி என்ன that fellow, அந்த ஆளு வந்தாரு. you know what I am trying to say? நான் என்ன தெரியுமா சொல்ல வர்றேன்? I believe நான் விசுவாசிக்கிறேன். curses work. சாபம் வேலை செய்ததா? I believe நான் விசுவாசிக்கிறேன். devil is cheating us. பிசாசு நம்மள வஞ்சிக்கிறான். I believe நான் நம்புறேன். flesh is weak, மாம்சம் பலவீனம். but ஆனால் we cannot escape and give excuses all our life. வாழ்க்கை முழுசும் எல்லாத்துக்கும் சாக்கு சொல்லி சொல்லியே காலம் தள்ள முடியாது. Till you die you cannot walk in victory. அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு சாக்கு சொல்லிட்டே இருந்தா சாகர வரைக்கும் வெற்றியா வாழ முடியாது. Sometimes you have to stand up like a mature person. ஒரு நாள் நீங்க எப்படியாவது ஒரு நாள் எழுந்து நின்னுதான் ஆகணும். இப்படி You have to say, நீங்க சொல்லணும். இப்படி my curses are broken. என்னுடைய சாபம் முடிஞ்சிருச்சு. I am a righteous man. நான் இப்ப நீதிமான். His blessings are upon me. அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. I am blessed with all the blessings. எல்லா சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I am not going to accept curse anymore. நான் சாபங்களை இனிமேல் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டேன். I know devil is there. எனக்கு தெரியும் பிசாசு இருக்கிறான். But he is outside. ஆனா அவன் வெளியே தான் இருக்கிறான். I know God is there. அங்க எனக்கு கர்த்தர் இருக்கிறார். He is inside. அவர் எனக்குள்ள இருக்கிறார். He that is in me, அவர் எனக்குள்ள இருக்கிறவர் he is greater than he that is outside. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Inside, உள்ள police commissioner is there. போலீஸ் கமிஷனரே உள்ள இருக்கிறார். Outside, வெளியே the pickpocket thief is there. திருட வெளியே பிக் பாக்கெட் திருட வெளியே இருக்கிறார். Then why should I say pickpocket, pickpocket, pickpocket? அதுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் திருட திருட திருடன் ஏன் பயப்படுறீங்க? கமிஷனர் தான் உள்ள இருக்கிறார். Why you pick that pickpocket man? எப்ப பார்த்தாலும் பிக் பாக்கெட் ஏன் அவனை பிக் பண்றீங்க? Police commissioner is inside. உள்ள போலீஸ் கமிஷனரே இருக்கிறார். Not with a mufti dress, ordinary dress. வெறும் சாதாரண உடையில் இல்ல. With a uniform and a gun. கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு யூனிஃபார்மோட உட்கார்ந்து இருக்கிறாரு. And a wireless phone. கையில வயர்லெஸ் போன் வேற வச்சுக்கிறாரு. Brother, சகோதரனே, in my house, brother, எங்க வீட்டுல somebody did something, brother. ஏதோ ஒண்ணு யாரோ செஞ்சு வச்சிட்டாங்க. You don't know who is that somebody. அது யாரோன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. You don't know what they did something. அது என்னமோ செஞ்சிட்டாங்க, அதுவும் உங்களுக்கு தெரியாது. I saw egg, brother. முட்டை பார்த்தேன் பிரதர். In முட்டை front of the house, brother. வீட்டுக்கு முன்னால முட்டை இருந்துச்சு. And 2 lemon, brother. 2 எலுமிச்சம்பழம் வேற இருந்துச்சு. ஐயோ, I am tired of hearing all those nonsense. எல்லாம் அந்த முட்டாள்தனத்தை கேட்டு கேட்டு எனக்கே சலிச்சு போயிடுச்சு. I tell people, நான் எப்படி சொன்னாங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன் ஜனங்களுக்கு. if there is a egg, முட்டை இருந்ததுன்னா God gave you, make omelette and eat. செஞ்ச போய் எடுத்து ஆம்லெட் போட்டு சாப்பிடு, நல்லது, சந்தோஷம். If there is a lemon, எலுமிச்சம்பழம் இருக்குதா, make lemon juice and drink and give it to me. லெமன் ஜூஸ் போட்டு குடி, எங்களுக்கும் கொடுங்க. Witchcraft, brother, witchcraft. விச் கிராஃப்ட் வச்சுட்டாங்க. விச் கிராஃப்ட். Witchcraft. என்ன கிராஃப்ட்? I'm trying to break all those things that you are holding. இதுவரைக்கும் உங்களை அப்படியே பிடிச்சிட்டு நீங்க சாக்கு சொல்லிட்டே இருந்தீங்களா, அதெல்லாம் நான் உடைக்கிறேன் இன்னைக்கு. You know, Anna, why I am like this? Because ஏன் தெரியுமா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமானா, you know, Anna, why I am not able to dance, Anna? Because அண்ணா ஏன் தெரியுமா என்னால டான்ஸே ஆட முடியல, சிரிக்க முடியலனா ஏன் தெரியுமானா, you know, Anna, why I fall and rise and fall and rise, Anna? Because அண்ணா ஏன் தெரியுமா விழுந்து விழுந்து எழும்புற அது காரணம் என்ன தெரியுமானா, I just encourage you. உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். Be mature. ரொம்ப முதிர்ந்துருங்க, Grown up. வளர்ந்துருங்க ஆவியில. Rise up like Deborah. டெபோரா மாதிரி எழும்பிருங்க. Rise up like Deborah. டெபோரா மாதிரி எழும்பிருங்க. The woman அந்த பெண் who lived in sin. பாவத்துல வாழ்ந்த பெண். The worst sin. மோசமான பாவம். Notorious sin. கோரமான பாவம். She used her eyes. கண்ணை பயன்படுத்தினா. She used her hairstyle. முடி அலங்காரத்தை பயன்படுத்தினா. She used her lips. முத்த வாயை பயன்படுத்தினா. One day ஒரு நாள் வந்துச்சு. she became a number 1 woman lover of Jesus. இயேசுவை நேசிக்கிறதுல நம்பர் 1 மாறிட்டாவ. But the greatest thing, ஆனா மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, her story is in this book. அவளுடைய கதை சம்பவம் வரலாறு இந்த புத்தகத்துல பைபிள்லயே வந்துருச்சு. Another good news. இன்னொரு நல்ல செய்தி, Top
preachers are talking about her and praising her. அவளை குறிச்சு மிகப்பெரிய பெரிய பெரிய பிரசங்கியாரெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ பேரை சொல்லி. If that notorious sin, அவ்வளவு sinna, அந்த படுபயங்கரமான பாவி பெண்ணு can become a notorious lover of அவ்வளவு Jesus, அவ்வளவு பயங்கரமான காதலியா மாறினா இயேசுவுக்கு, why not you become? நீங்க ஏன் மாற முடியாதுங்க? என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, மாற முடியுமா முடியாதா? Now I will conclude. நான் இப்ப முடிக்க போறேன். Luke 8. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். 12 disciples went with him. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், some ladies were with him. அவரோடு சில பெண்கள் இருந்தார்கள். What is their past background? அவங்களுடைய கடந்த கால பின்னணி என்ன? They were demon possessed. அவங்க ஆவி அசுத்தாவினால கட்டப்பட்டிருந்தாங்க. They were sick. அல்லது வியாதியா இருந்தாங்க. Either mental sick, அல்லது மனதள வியாதி, or physical sick, அல்லது சரீர வியாதி, or somewhere sickness. எங்கேயோ ஒரு வியாதி. Such people அப்படிப்பட்ட மக்கள் were giving and supporting Jesus ministry. அவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்து உதவி செய்தார்கள். Because they met Jesus. காரணம் அவங்க இயேசுவை சந்தித்தார்கள். They were delivered by Jesus. இயேசுவால் விடுதலை பெற்றார்கள். They were healed by Jesus. இயேசுவால் சுகமாக்கப்பட்டார்கள். None of you can say in this month God didn't touch me. என்ன ஆண்டவர் தொடலில் இங்க இருக்கிற ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. God touched every one of you. கர்த்தர் இங்க ஒவ்வொருவரையும் தொட்டார். God delivered me. கர்த்தர் விடுதலையாக்கிட்டாரு. God healed me. கர்த்தர் சுகமாக்கிட்டாரு. I have determined to go with him. நான் அவரோடு போக தீர்மானம் பண்ணிட்டேன். No turning back. திரும்ப போக மாட்டேன். See, read that word. படிங்க. The women who were delivered from demon spirit. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில பெண்களும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாள். Who is Magdalena? யாரு மகதலேனா? சொல்லுங்க. Who is Magdalena? Mary Magdalene. Who is that? யாரு மகதலேனாள்? மரியாள். 7 demons. 7 பிசாசு. 7 demon. 7 பிசாசு. Spirit of lust. இச்சை ஆவி. Spirit of adultery. விபச்சார ஆவி. Spirit of anger. கோபத்தின் ஆவி. Spirit of depression. சோர்வின் ஆவி. 7 ஆவி. perfectly demon possessed. பரிபூரண பிசாசு. What happened to her? அவளுக்கு என்ன நடந்துச்சு? She became a mighty witness. Everybody, when we think of Mary Magdalene, Lord, make me like Mary Magdalene. எல்லாரும் மகதலேனா மரியாள், ஆண்டவரே என்னை மகதலேனா மரியாளை போல மாற்றும்னு ஜெபம் பண்றாங்க. How many of you are asking? You are women. I have cried many times as a man, Lord, make me like Mary Magdalene. நீங்க பெண்கள், நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை மகதலேனா மரியாளை போல நேசிக்கிறவளா மாற்றணும். When Jesus rose again, இயேசு உயிர் தெழுந்த போது, the first person who saw Jesus is that woman, perfectly demon possessed woman. அந்த முதல் முறை இயேசு உயிர்த்தெழுந்த இரட்சகரை தரிசித்த பெண் யாருன்னா 7 பிசாசு பரிபூரணமா பிசாசு பிடிச்சவ. You can imagine her past life. அவளுடைய கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. But ஆனால் past is past. அந்த கடந்த காலம் கடந்து போயிடுச்சு. சொல்லுங்க, past is past. எல்லாம் சொல்லுங்க, கடந்த காலம் கடந்தே போயிடுச்சு. Future எதிர்காலம் is my future. அது ஏன் எதிர்காலம்? I decide நான் தீர்மானிச்சிட்டேன் and my God decide. ஆண்டவரும் தீர்மானிச்சிட்டாரு. Past is past. சொல்லுங்க, கடந்தது கடந்து போயிடுச்சு. A new beginning. புதிய தொடக்கம். It's in my அது hand என் கையில இருக்கு and in God's அது hand. கர்த்தர் கையில இருக்கு. God and me ஆண்டவர் நானும் have become one. நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம். When you come to that stand, அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு நீங்க வரும்போது there is a hope. ஒரு நம்பிக்கை இருக்கு. No devil can. எந்த பிசாசு உங்களை எதுவுமே செய்ய முடியாது. The Bible says forget the past. வசனம் சொல்லுகிறது, கடந்ததை மறந்துரு. Forget the past. கடந்த காலத்தை மறந்துரு. Press on. முன்னாடி போ, முன்னாடிகளை நாடு. Push yourself forward. உன்னை முந்தி தள்ளு. There is a goal. உனக்கு ஒரு கோல் இருக்கு, இலக்கு. There is a destiny. உனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a God's purpose. உனக்கென்று தேவ நோக்கம் இருக்கிறது. You have to press. நீதான் உந்தி தள்ளி போகணும். Anna, you pray, Anna. The Holy Spirit will press me, Anna. அண்ணா நீங்க ஜெபம் பண்ணுங்க அண்ணா, பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன உந்தி தள்ளணும் அப்படி சொன்னீங்கன்னா What do you think? என்னதான் நினைக்கிறீங்க மனசுல? Did you understand what the Holy Spirit is trying to speak to you? பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா எதுக்கு என்ன பேசுறாருன்னு? Don't be like babies anymore. இனியும் குழந்தையாவே இருக்காதீங்க. Don't cry for everything like a mummy. எல்லாத்துக்கும் அம்மா, எல்லாத்துக்கும் அம்மா அம்மான்னு போற மாதிரி மம்மி மம்மி பால்.
sir. சார் Then this boy pinches me. ஐயோ sir. எனக்கு கிள்ளி வச்சுட்டான் சார், என் பென்சிலை திருடிட்டான் சார், He stole my pencil and broke it, sir. பென்சில் எடுத்து திருடி உடைச்சிட்டான். Are you not ashamed? வெக்கமா இல்லை? That's what we are doing. அதைத்தானே செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ He did that to me. அவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, She did that to me. அவங்க இதை பேசிட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க. What is this? இதெல்லாம் என்னங்க அது? You know why God has called prophets, apostles, teachers? எதுக்கு தெரியுமா ஆண்டவர் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் எழுப்பினார்? To lead you to maturity. உங்களை முதிர்ச்சிக்குள்ளே நடத்த. No more tossed by wind. இனிமேலும் காற்றினால் அடிபட்டு அலைகிறவரா இல்லாம To make you like கிறிஸ்துவின் come to the stature of Christ. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு உங்களை நடத்த. Nations are waiting for you. தேசங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. Your families are waiting for you. குடும்பங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Even your husband's ministry is in your hand. உங்க கணவனுடைய ஊழியமே உங்க கையில தான் இருக்குது. பெரும்பாலும் Your children future is in your உங்க hand. பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்குது. Future husband, உங்க எதிர்கால கணவர்கள், a godly anointed man, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல தேவ பக்தி உள்ள கணவன் can come நிச்சயமா வர முடியும். on one condition. ஒரே ஒரு நிபந்தனை, Forget the past. கடந்த காலத்தை மறந்துடுங்க. Stop that nonsense. அந்த முட்டாள்தனத்தை நிறுத்து. At least from Pundi. பூண்டியில் இருந்தாவது Decide to follow Jesus. இயேசுவை பின்பற்ற தீர்மானம் பண்ணுங்க. Radically. வெறியா Aggressively. தீவிரமா. And God will give an aggressive husband. நிச்சயமா கர்த்தர் வெறியான கணவனை கொடுப்பார்.